ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாரதி பாடசாலை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோகன்ற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், நிதி ஆயோக்கின் முக்கிய பணிகளில் பின்வரும் எந்த பணி இடம்பெறாதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அமைச்சகங்களுக்கு நிதி வழங்குதல், இதுதான் இடம்பெறாத பணி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், தேசிய வளர்ச்சி குழுமம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? 6 ஆகஸ்ட் 1952. இந்தியாவின் பொருளாதார திட்டமிடலின் அடிப்படை நோக்கம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். இந்தியாவின் திட்டக்குழு டேஷ் மாதம் டேஷ் வருடம் நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் திட்டக்குழு ஜனவரி மாதம் 2015 வருடம் நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டது. நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பிரதம மந்திரி. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ப்ரொஃபசர் பிசி மகல்நாபிஸ் மாதிரி திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்டது? ரஷ்யாவின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. புறா மாதிரியில் பின்பற்றப்படும் அணுகுமுறை புதிய காந்தி அணுகுமுறை. இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர் யார்? மான்டேக் சிங் அலுவாலியா. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? நிதி ஆயோக். முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகத்திற்கு கொடுத்த கொடை அன்பளிப்பு எது? திட்டமிடுதல். முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகத்திற்கு கொடுத்த கொடை அன்பளிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, திட்டமிடுதல். மத்திய அரசால் எப்பொழுது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது? மார்ச் 1950. காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்தி திட்டமிடல் முறையில் கீழ்கண்பனவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவில்லை? வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடுதல். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ்காண்பனவற்றில் எந்த மாற்றம் கோரப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடுதல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார்? எம்என் ராய். எந்த வரி விதிப்பு முறையில் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பு கொண்டவை? வளர்வீத வரி. திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. நிதி ஆயோக் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2015. திட்டமிடுதலில் கரிபி ஹட்டாவோ என்ற முழக்கம் குறிப்பிடுவது வறுமையை அகற்றுதல். திட்டமிடுதலில் கரிபி ஹட்டாவோ என்ற முழக்கம் குறிப்பிடுவது வறுமையை அகற்றுதல். தேசிய வளர்ச்சி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1952. திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் 17 ஆகஸ்ட் 2014. பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு சோவியத் ரஷ்யா. நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு 2015. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை 34.95 மில்லியன். நிதி ஆயோக் நிறுவப்பட்ட நாள் ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக் 1/1/2015. தேசிய வளர்ச்சி குழு 6/8/1952. நிதிக்குழு 22/11/1951. திட்டக்குழு 15/3/1950.
இந்தியாவில் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு. பிரிவினை ஆண்டு 1921. தொழில் கொள்கை புரட்சி 1956. திட்டக்குழு அமைத்தல் 1950. 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 1969. பிரிவினை ஆண்டு 1921. தொழில் கொள்கை புரட்சி 1956. திட்டக்குழு அமைத்தல் 1950. 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 1969. 2018-19 நிதியாண்டில் முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2%. நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலத்தடி நீர் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு. இந்திய வளர்ச்சி திட்டமிடுதலின் தலையாய நோக்கங்களை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம். வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதல், இது சரியானது. உலக அளவில் நோய் தடுப்பு முறை, இது தவறானது. வேளாண்மை உற்பத்தி, தொழிற்சாலை மற்றும் வாணிப செலுத்து சமநிலை ஆகியவற்றில் வளர்ச்சி தடைகளை அகற்றுதல், இதுவும் சரியானதான். 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் மிஸ்டர் ராஜீவ் குமார். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் 1950 மார்ச் 15ஆம் நாள். இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமான வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன? அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும். இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமான வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்னன்னு கேட்டிருக்காங்க. அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும். திட்டக்குழுவின் நிதி ஆயோக் என எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1/1/2015. திட்டக்குழுவானது நிதி ஆயோக் என எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1/1/2015. நிதி ஆயோக் என்பது செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. நிதி ஆயோக் என்பது எக்ஸிக்யூட்டிவ் பாடி, செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. நிதி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்றை கண்டுபிடிக்க? இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது, இது மட்டும்தான் சரியானது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது, இது தவறானது. 1 மட்டும் சரியானது. இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? பண்டித ஜவஹர்லால் நேரு. நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை 2030ஆம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது. வறுமை. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை? கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி. நிதி ஆயோக்கின் 2வது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜீவ் குமார். டேஷ் புறா வரைவை வலியுறுத்தினார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா. கீழ்கண்டவற்றுள் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர் ஆவார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.
கீழ்கண்டவற்றில் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செலவிடுவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நிதி ஆயோக் எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? 2015. முன்னுரிமை மற்றும் வர்த்தக கட்டுப்பாட்டு நடைமுறை சட்டம் 1969க்கு பதிலாக எந்த சட்டம் உருவாக்கப்பட்டது? போட்டி சட்டம் 2002, காம்படிஷன் ஆக்ட் 2002. இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? மிஸ்டர் எம் விஸ்வேஸ்வரய்யா. திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் டேஷ் இடத்தில் உள்ளது? 3வது. நிதி ஆயோக் என்பதன் விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரியானவை ஆகும்? குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும். இது சரியானது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பதாகும். இதுவும் சரியானது தான். உலகமயமாக்கலினால் ஏற்பட்ட தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை காப்பது முக்கியமல்ல. இது தவறானது. ஆன்சர் இஸ் ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் பணிகள் பரவலாக்கப்பட்ட திட்டம் இது சரியானது. ஒத்திசை இதுவும் சரியானது. திறன் மேம்பாடு இதுவும் சரியானது. வெளிப்புற ஆலோசனை இது தவறானது. நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது? கூட்டுறவு கூட்டாட்சி வளர்த்தல் இது சரியானது. 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் இது தவறானது. ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் இதுவும் தவறானது. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரை வழங்குதல் இது சரியானது. ஆன்சர் இஸ் 2 மற்றும் 4 சரியானவை. பின்வருவனவற்றில் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எவை? தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்வது இதுதான் சரியானது. நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி 2019 தமிழ்நாட்டின் இடம்பெற்றிருக்கும் இடம் என்ன? 3வது இடம். தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. இலக்கு திட்டமிடுதல். டேஷ் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டு நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை? ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுகின்றது. இது சரியானது. மாநிலங்களின் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் இது தவறானது. நிதி ஒதுக்கீடு இதுவும் தவறானது தான். 1 மட்டும்தான் சரியானது. 2, 3 தவறானது. கீழ்காணும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன. இது தவறானது. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். இது சரியானது. இந்திய நிதி அமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகின்றார். இது தவறானது. 2 மட்டும்தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சி மேம்படுத்துவது. இது சரியானது. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வமான தலைவராக உள்ளார். இதுவும் சரியானது தான். நிதி ஆயோக்கில் 8 முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர். இது தவறானது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க அது மொத்தம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ்லேயே இதுக்கு முன்னாடி 5 இயர் பிளான்ஸ் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதையும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணுற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் நம்ம பாரதி பாடசாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.